பூண்டு பொடியில் அரைச்ச இந்த பொடி இட்லிக்கு அடிமையாக போகிறீங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஃப்ரெஷ்ஷாக பூண்டு பொடி அரைச்சி நெய்யில் பரட்டி ஒரு வாய் சாப்பிடும்போது அட இதை சாப்பிட்றதுக்காக தாண்டா நம்ம பிறந்திருக்கோன்னு நினைப்பீங்க. சரி வாங்க பண்ணலாம். கடாயில் 1/4 கப் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பை ஸ்லோவாக வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர அளவுக்கு வறுப்பட்டதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து அதையும் வறுத்து தட்டில் மாற்றிடுங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எண்ணெய் நல்லா படப்படன்னு பொரிஞ்சதும் வறுத்து அதையும் தட்டில் மாற்றிடுங்க. 3 கொத்து கருவேப்பிலையும் வறுத்து அதே தட்டில் மாற்றிடுங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு வறுத்து அதையும் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு புளியும் வறுத்து சேர்த்துக்கோங்க. இந்த ப்ரொபோர்ஷனுக்கு 8 நீட்டு காஞ்ச மிளகாய் கரெக்டாக இருக்கும். குண்டு மிளகாயா இருந்தால் நீங்கள் 4-5 சேர்த்தாலே போதும். இப்போ கடாயில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி 20 பல் தோலோட பூண்டை இடித்து நல்லா வறுத்து கிறிஸ்பியாக்கி எடுத்துருங்க. இந்த ப்ரொபோர்ஷனுக்கு 1 டீஸ்பூன் கல்லுப்பு கரெக்டாக இருக்கும். அதையும் வறுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிருங்க. ஸோ இந்த அளவுக்கு நான் குறப்பாக அரைச்சிக்கிட்டேன். எனக்கு மழை அரைச்சா பிடிக்காது. இப்போ கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு மினி இட்லிஸை உள்ள சேர்த்து பரட்டுங்க. இதில் பூண்டு பொடி தாராளமாக ஒரு கரண்டி சேர்த்து நல்லா பரட்டுங்க. ஆனால் பரட்டும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், யூ சார்ட்டட். எப்படி போய் என்ஜாய் பண்ணுங்க. அது சரி, மறந்துட்டு போறீங்க, ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி